நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் புசு புசுன்னு தீபாவளி ஸ்பெஷல் சொய உருண்டை தான் செய்ய போகிறோம். எங்கள் ஊரில் இதுக்கு சொய உருண்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சொய உருண்டை சாப்பிட்டா இருக்கணும்னு நாம் செய்யும்போது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது பூர்ண வெளியே வந்து எண்ணெயெல்லாம் பூர்ணமாகி நம்ம மறுபடியும் எண்ணெயை வடிகட்டிட்டு போட வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிற பக்குவப்படி செய்யுங்க. பூர்ணமும் வெளியே வராது. சொய உருண்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு தெரியும். செய்கிறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பை கழுவி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த கடலப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கடலப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சாக்கா சீக்கிரம் வெந்து வருன்றதால 1 மணி நேரம் ஊற போட்டு அதை நான் வேக வச்சுக்கின்னு ஊற வைக்காமல் அப்படியோட கழுவி நாம் வேக வச்சுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கிளாஸில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் போட்டால் நம்ம கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாக இல்லை, கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடாறின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வர சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் மண்ணெல்லாம் இருக்குன்றதால நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு அந்த வானலை மறுபடியும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஏன் வானலில் மண் இருக்குன்றதால அதை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு வானலை அடுப்பில் போட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை கரைசலை அதில் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுக்கிற கடலைப்பருப்பையும் அதில் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இந்த சமயத்தில் ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஏலக்காய் பொடியை இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இதை தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் உப்பு போட்டாக்க நம்ம இனிப்பு சுவை நல்லா தூக்கலாக தெரியுன்றதால ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நம்ம செய்யும்போது ரொம்பவும் நல்லா நெய் வாசனையோடு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட கடலைப்பருப்பு நல்லா கெட்டியாகி வானல்லாம் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வர்ற சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக செய்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்து வச்சுக்கிங்க. நான் இந்த அளவுக்கு மீடியமான உருண்டை செய்து வச்சுக்கினேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு கரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உளுத்த மாவு நம்ம போடணும். நான் அன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைச்சதால் அதிலேயே நான் உளுத்த மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் உளுந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றி நம்ம மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. மைதா மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா மைதா மாவில் நம்ம திருப்பி உளுத்த மாவு போட்டு கரைக்க போகிறோம். உளுத்த மாவு போட்டு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாகும். அதனால் பார்த்து கரைச்சிக்கோங்க. இது கெட்டியாக கரைச்சா தான் நம்ம உளுத்த மாவு போட்டு கரைக்கும் போது கரெக்டாக வரும். 4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு நான் போட்டுக்கிறேன். நம்ம உளுத்த மாவு கூடயும் மைதா மாவையும் போட்டு கலந்துக்கலாம். அப்படி கலக்கும்போது நமக்கு மைதா மாவு அங்கங்கே கெட்டியாகி போய் கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னே மைதா மாவை கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் உளுத்த மாவு போட்டு கரைச்சாக்கா ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்லாம் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தாக்க மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவை போட்டு கரைச்சிட்டு உருண்டையை நீங்கள் போட்டுங்க. இப்போ நான் திட்டமான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாத ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பாத்திரத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பு உருண்டையும் மாவில் போட்டு பரட்டி எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது
பொரிக்கும்போது உருண்டை உடஞ்சி வரணும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம மைதா மாவு போட்டுக்கிறதுல உடஞ்சி வராது, நல்லா முழுசாகவே நமக்கு கிடைக்கும். அதே அளவுக்கு மைதா மாவு போட்டதால் ஆடாக இருக்கணும்னு நினைக்க தேவையில்லை. நம்ம இதில் உளுத்தம் மாவு போட்டு இருக்கிறதால நல்லா பொசன்னு மெதுன்னு இருக்கும். திணி சாப்பிட்டாலும் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, அவ்வளோ மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அரிசி மாவும் உளுத்தம் மாவும் போட்டு கூட இந்த உருண்டையை நம்ம செய்யலாம். ஆனால் அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் உடஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பிகினர்ஸ் எல்லாம் செய்ய முடியாது, உடஞ்சி வரும். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி சாஃப்டான சோயா உருண்டையை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க